ஒரு அழகான சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள எல்லா வீடுகளும் இன்று வண்ண வண்ண விளக்குகள், தீபங்கள், மலர்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டு ஒளிர்கின்றன. குழந்தைகள் எல்லாம் வெளியே ஓடி விளையாடி, சிரித்து, குதித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு டிசம்பர் 31 புத்தாண்டு வரப்போகும் நாள். அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு குட்டி பையன் இருக்கிறான். அவன் ரொம்ப நல்ல மனசு கொண்ட பையன். இன்றைக்கு அவனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவன் கையில் கேலண்டர் பிடிச்சுக்கிட்டு பார்த்துக்கொண்டே மெதுவாக வாசிக்கிறான். டிசம்பர் 31. அவனுடைய சின்ன கண்களில புத்தாண்டு ஆசையும் கிஃப்ட் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் அழகாக ஜொலிக்கிறது. உடனே அவன் அம்மாவிடம் ஓடிப்போய் கேட்டான், அம்மா, எனக்கு என்ன கிஃப்ட் வரும்? அம்மா சிரித்துக்கொண்டே சொன்னாள், சஸ்பென்ஸ் கண்ணா, இரவு 12 மணிக்கு தெரியும். இதைக் கேட்டதும் அருணின் ஆவல் இன்னும் அதிகமானது. கடிகாரம் மெதுவாக நகர்ந்தது. 11:45, 11:50, 11:55. அருணின் மனசு வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. என்ன கிஃப்ட் வரும்? டாயா, ட்ரெஸ்ஸா என்று அவன் நினைத்துக்கொண்டே இருந்தான். சரியாக 11:59. 12 மணி. வானத்தில் பட்டாசுகள் வெடித்தன. எல்லா பக்கமும் ஒளி. எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பி நியூ இயர் என்று கத்தினார்கள். ஆனா அருண் மட்டும் சுற்றி சுற்றி பார்த்தான். கிஃப்ட் எங்கும் தெரியவில்லை. அவனுடைய முகம் மெதுவாக சோகமா மாறியது. கண்கள் சின்ன சின்ன தண்ணியால நிரம்பியது. எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அருண் மட்டும் தனியாக நின்று சோர்ந்து போனான். அப்போதான் வெளியே குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு மூதாட்டியை அருண் கவனித்தான். அவளுடைய முகத்தில் மென்மையான பார்வை, கண்களில் சின்ன துயரம். அருணின் மனசு உடனே கரைந்தது. அவன் ஒரு நிமிஷமும் யோசிக்காமல் தன்னுடைய ஜாக்கெட்டை கழற்றி அந்த மூதாட்டிக்கு கொடுத்தான். இதையெல்லாம் பார்த்த அம்மா பெருமையுடன் சிரித்தாள். அந்த நிமிஷம் அருணின் மனசு முழுக்க நிம்மதியடைந்தது. அவன் மெதுவாக சிரித்தான். அப்போ அவன் புரிந்து கொண்டான். உண்மையான கிஃப்ட் பொம்மையோ உடையோ இல்லை. உண்மையான கிஃப்ட் என்றால் நல்ல மனசு, கருணை, அன்புதான். இந்த புத்தாண்டில் நாம் எல்லோரும் பெற வேண்டிய சிறந்த பரிசு நல்ல மனசுதான். மற்றவர்களுக்கு உதவுவது, அன்புடன் நடப்பது, இதுவே உண்மையான சந்தோஷம். ஹாப்பி நியூ இயர் குழந்தைகளே.